அனைவருக்கும் வணக்கம். ஆண்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய கும்பராசி பெண்களின் ரகசியம். அலட்சியம் வேண்டாம், அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் கும்பராசியில் பிறந்த பெண்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தின்படி கும்பராசி என்பது 11வது ராசியாகும். இந்த கும்பராசியில் விட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் 1, 2, 3 பாதங்கள், புரட்டாதி 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த கும்பராசி சேர்ந்த பெண்மணிகள் மெலிந்த திரேகத்துடனும் குள்ளமாகவும் இருப்பார்கள். கல்வியில் சிறந்தும் ஆச்சரிய அனுஷ்டானங்களில் பற்றுதலும் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தும் இருப்பார்கள். எவ்வளவு படித்திருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் பிரபலமாக அமைவது கடினம். சுபகிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் கீர்த்தி பெறலாம். அடிக்கடி இழிவாக பேசி பிரச்சாரம் செய்து வருவார்கள். தன்னை பற்றி பெருமையாக தாங்களே பேசிக் கொள்வார்கள். இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகள் மற்றவர்கள் செய்த உபகரங்களை மறந்து விடுவார்கள். பாரபட்சம் பார்க்காமல் உடனே தீங்கு செய்வார்கள். பிறர் நன்றாக வாழ்வதைக் கண்டு பொறுக்க மாட்டார்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் பெண்களின் நட்பை எளிதில் பெற்று விடுவார்கள். கிரகங்களின் பலத்துடன் பிறக்கும் கும்பராசிக்காரர்கள் 80 வயதுக்கு மேலே இருப்பார்கள். பொதுவில் அமைதியாக இருக்கும் இவர்கள் பொது கருத்துக்களை மறுப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். அப்படி செய்வதில் மரபு முறைகளை பின்பற்றுபவர்களை அதிர்ச்சி அடைய செய்வார்கள். இந்த கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மென்மையாக பேசும் இவர்கள் சில நேரங்களில் நம்மால் கற்பனை செய்ய இயலாத அளவிற்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வார்த்தைகளையும் செயல்களையும் செய்ய வல்லவர்கள். பொது இடங்களில் மற்றவர்களைப் போல் இல்லாமல் இயல்புக்கு மாறாக உடையணியும் சுபாவம் உள்ளவர்கள். காற்றின் அதிபதியான இவர்கள் எல்லோருடனும் நண்பர்களாக இருக்கும் பழக்கமுள்ளவர்கள். இவர்கள் எதையும் ஆராயும் பழக்கமுள்ளவர்கள். உங்களையும் ஆராய்ந்துதான் பின்னர் உங்களுடன் பழகுவார்கள். சில நேரங்களில் மிக சாதாரணமான விஷயங்களில் கூட அதிக ஆர்வத்தோடு தம் ஆராய்ச்சி உணர்வை காட்டுவர். கனவு நிறைந்த எதையும் தீர்க்கமாக பார்க்காத நிலையற்ற பார்வையோடு இருக்கும் வசீகரமான கண்களை கொண்டவர்கள் இந்த கும்பராசி சேர்ந்த பெண்மணிகள். சற்று நடுத்தரமான உயரமான உடல்வாகு கொண்டவர்கள். ரோமானியர்களை போல செதுக்கிய அங்க அமைப்புகளை கொண்டவர்கள். பெண்களை போன்று அகன்ற இடுப்பு பகுதியை கொண்ட ஆண்களும், ஆண்களை போன்று அகன்ற மார்பு பகுதியை கொண்ட பெண்களும் இந்த ராசியில் அதிகம். சுதந்திரமாக இருக்க பிரியப்படுபவர்கள். இவர்கள் சற்று சங்கடப்படும்படியான வார்த்தைகளை கூறுபவர்களாக இருந்தாலும் கனிவும் அமைதியும் மென்மையும் உடையவர். தனிமையை விரும்புவார்கள். பழையன எதையும் எதிர்ப்பவர்கள். புரட்சிகரமான செயல்கள் தான் நல்ல மாற்றத்தை தரும் என்று கூறுவார்கள். நேரடியான கேள்விகளால் தொந்தரவு செய்யும் இவர்கள் சில நேரங்களில் இங்கீதம் தெரியாமலும் பேசுவார்கள். மற்றவர்கள் இதயத்தில் உள்ள ரகசியங்களை கிரகித்து விடுவார்கள். ஒருவரிடம் நெருக்கமாக இருப்பது போல் இருந்து உடனடியாக அந்த நெருக்கத்தை மற்றவர்களிடம் காட்டுவார்கள். இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருபவராக இருந்தாலும் இவருக்கு மிக நெருக்கமானவர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள். யாரிடம் பலகாலம் நெருக்கமான நட்பு கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு விதமான விசித்திரமான தனிமை இவர்களை சூழ்ந்திருக்கும். இவர்கள் மற்றவர்களால் அதிகம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் அதீத அறிவாளிகள் இருக்கிறார்கள். அதே போல் பெரும் புகழ் பெற்றவர்களில் 70% மேற்பட்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தான். அதே போன்று மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்களும் இந்த ராசிக்காரர்கள் தான். மனநலம் கொன்றியவர்களிடம் இந்த ராசிக்காரர்கள் சென்று அத்தகையோரிடம் பேசினாலே அவர்கள் அமைதி அடைந்து விடுவார்கள். நடுநிலை தவறிய இந்த ராசிக்காரர்களை அதிக பார்க்க இயலாது. சகோதரத்துவம் நிறைந்தவர் இந்த ராசிக்காரர்கள். தனிமையை நாடி சொல்லும் போது தொந்தரவு செய்யக்கூடாது. தன் கருத்தை வெளிப்படையாக கூறுபவராக இருந்தாலும் மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிட மாட்டார்கள். சமத்துவம், சகோதரத்துவம், அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துதல், வாழு, மற்றவர்களை வாழவிடு, உண்மையை தேடு, ஆராய்ச்சி செய், நிம்மதியாக யோசி, இவை இவர்களுடைய கொள்கையாக இருக்கும். எதற்கும் தீவிரமாக சண்டையிட மாட்டார்கள். ஆனால் புரட்சி குறித்து நிறைய பேசுவார்கள். வன்முறை மாற்றம் இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. ஆனால் இவர்கள் வன்முறையில் இறங்க மாட்டார்கள். இவர்களுடைய பதில் நாம் எதிர்பார்த்த ஒன்றாக இருக்கும். தாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள விட மாட்டார்கள். மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள். அவர் குறித்து ஆராய்ந்த பின்னரே நம்ப துவங்குவார்கள். பார்க்க கவனக்குறைவானவர் போல தோன்றினாலும் எதையும் உன்னிப்பாக கவனத்தறியும் இயல்புடையவர்கள்.
நீங்கள் அவரிடம் உறுதியான நட்பை ஏற்படுத்தி இருந்தால் உங்களை பற்றி உங்கள் எதிரிகள் கூறுவதை நம்ப மாட்டார்கள். குளிர்காலத்தில் ஜன்னியாலும் கோடை காலத்தில் வியர்வையாலும் பாதிக்கப்படுவார்கள். கால் கெண்டைக்கால் எலும்புகள் அதிகம் பாதிக்கப்படலாம். இவர்களுக்கு சுத்தமான காற்று, நல்ல உடற்பயிற்சி, அமைதியான தூக்கம் ஆகியவை அதிகமாக தேவை. நரம்பு அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டால் நல்ல தூக்கம் கிடைக்காது. இவர்களது பார்வை மற்றவர்களை மயக்கிவிடும். நினைவாற்றல் நிறைந்தவர். இவர்களை சிறந்த மன ஆற்றல் கொண்டவர்கள். ரேடார் திரை போன்று எதையும் சல்லடையிட்டு தேடி கண்டுபிடிப்பார்கள். இவர்களுடைய சிந்தனை நாளைய பற்றியே இருக்கும். மூட நம்பிக்கையை வெறுப்பார்கள். இவர் ஒரு விஞ்ஞானியை போன்றவர். உலகம் மாறுவதை குறித்து ஆராய்பவர்கள். அது மட்டுமில்லாமல் இவர்களை பொறுத்தவரைக்கும் தனது வார்த்தைகளை காப்பாற்றுவார்கள். அதே போல மற்றவர்களும் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். இவர் எளிதில் பொய் பேச மாட்டார். ஆனால் மற்றவர்களை எளிதில் ஏமாற்றி விடும் திறமை உடையவர். பாரம்பரியம், மரபு, அதிகாரம் இவரை ஈர்க்காது. இவரை ஒரு இடத்தில் ஒரு எண்ணத்தில் நிறுத்துவது என்பது பட்டாம்பூச்சியை ஒரே இடத்தில் இருக்க வைப்பதற்கு ஒப்பாகும். இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் பெண் காதலில் நம்பிக்கையுடையவராக இருந்தாலும் அதிகமான ஒட்டுதல் இல்லாமையும் உணர்வுகளில் வெளிப்பாடு குறைவாக இருப்பதும் இவரிடம் பெரிதாக காணப்படும். உலக விஷயங்களில் இவருக்குள்ள ஆர்வத்தை புரிந்து கொண்டோமே என்றால் இவருடன் நல்ல மகிழ்ச்சியான உறவை தொடர முடியும். இவர் எல்லோருக்கும் உரியவர், ஆனால் யாருக்கும் இல்லை என்ற தன்மையுடையவராவர். பணம் இவருக்கு பெரிதல்ல, ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவு திறமைக்காக சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறீர்கள் என்பதை பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். தனது சுதந்திரத்தை மதித்து தன்னை விரும்புபவரோடு நல்ல உறவு வைத்திருப்பார்கள். அதே சமயம் உங்களுடைய தனித்துவத்திற்கு நல்ல மதிப்பளிக்கக்கூடியவர்கள். ஒரு இடத்தில் மட்டுமே தன்னை கட்டி போடுவதில் விருப்பமில்லாதவர்கள். ஆராய்ச்சி செய்வதற்கும் சோதனை செய்வதற்கும் மனித குலத்திற்காக நேரத்தை செலவிடுவதும் இவருக்கு சுதந்திரம் மிகவும் அவசியம். அரசியல், ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையில் இருந்தால் இவர் நமக்கு பேருதவியாக இருப்பார்கள். சமுதாயத்தில் எல்லா தட்டு மக்களோடும் மிகச் சிறந்த முறையில் உறவு ஏற்படுத்திக் கொள்வதில் இயல்பான திறமை உடையவராக விளங்கக்கூடியவர்கள். பொதுவாக யாரையும் சந்தேகப்பட மாட்டார்கள். நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்தால் மனம் உடைந்து போவார்கள். தன் முதல் காதல் அனுபவத்தை வாழ்நாள் முழுக்க மனதில் வைத்திருப்பார்கள். திருமணத்திற்கு பிந்தி நேர்மைக்கு புறம்பான தகாத உறவுகள் இவரிடம் இருக்காது. எனினும் இவர்கள் விவாகரத்து செய்வதும் நிகழும் ஒன்றாகும். நம்மை முழுமையாக ஆராய்ந்து விடுவார்கள். ஆனால் நாம் அவர்களை பற்றி எதுவும் அறிந்து கொள்ள அனுமதி கிடையாது. அவருடைய தோற்றம் நமக்கு புதிராக இருக்கும். இவருடைய உடையணியும் முறை நம் அதிர்ச்சிக்குள்ளாக்கும். மரபுகளுக்கு எதிரான உடன் நடவடிக்கை இருக்கும். பொதுவாக அதிகம் பேசாதவர் போல தோன்றினாலும் சில நேரங்களில் இவரா இப்படி பேசினார் என்று என்ன தோன்றும் வகையில் பேசுவார்கள். இவரை மட்டம் தட்டி பேசாதீர்கள். இது இவரை நீங்கள் அணுக முடியாதபடி செய்துவிடும்.